ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் கீமா மசாலா தான். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 50% வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு இடிக்கிற கல்லில் 2 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு சாப்பரில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச காலிஃப்ளவரும் பட்டாணி போட்டு நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே சாப்பரில் நான் ஒரு குடமிளகா, ஒரு 6-7 பீன்ஸு, 2 கேரட், கொஞ்சம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் பொடியாக கட் பண்ணுவீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மூவில் 2 சுற்று சுற்றுனா கூட நல்லா இந்த அளவுக்கு பொடியாக காயெல்லாம் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சியாச்சு காயை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். இது பொரிஞ்ச உடனே இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும். அது நல்லா ஒரு 80% வதங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கணும். அது நல்லாவே இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகி வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இது வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விடும்போது இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா இருக்கிற அந்த பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டீங்க அப்படின்னா இது நல்லா அந்த தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மசாலாலேருந்து. பாருங்கள், தெரியுதா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து இந்த தண்ணியும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது அந்த மசாலா இருக்கிற பச்சை வாசல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணதுனால ஒரு ஆவியில் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வைங்க. இந்த கீமா ரெசிபி நம்ம செமி கிரேவி இதில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியோட அளவு பார்த்தே வைங்க. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அது குருமா மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு திக்னஸாக வரணும். பாருங்கள், தெரியுதா, நல்லா வெந்து காயெல்லாம் வெந்து நல்லா திக்காக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ வெஜிடபிள் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா கெட்டியாக ரெடியாகி வந்துருச்சு வெஜிடபிள் கீமா மசாலா. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
இந்த வெஜிடபிள் கீமா மசாலா வந்து இடியாப்பம், சப்பாத்தி, புரோட்டா, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே தோசைக்கும் கூட இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நம்ம குருமா வச்சா கூட பிள்ளைங்க காய்கறி எடுத்து வைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.